Very good evening, students. Today we are going to enter a new lesson in organic chemistry, namely carbonyl compounds. Okay. அப்போ கார்பனிக் காம்பவுண்ட்ல போர்டு எக்ஸாம் நீங்க எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 14 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் திஸ் லெசன் பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம். So all together 14 marks. Okay. இப்போ இந்த 3 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் நம்பர்னு பாத்தீங்கன்னா 48th கொஸ்டின் from this lesson only. 48வது கொஸ்டின் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தா வரும் 3 மார்க். ஓகே. அதே மாதிரி 5 மார்க் பார்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 61 இந்த லெசன் தான். அது மெக்கானிசமா தான் இருக்கும். ஓகே. ஒரு 80 to 90% இந்த லெசன்ல இருந்து மெக்கானிசம் தான் வரும். சோ क्वेश्चन நம்பர் 61 வந்து மெக்கானிசம். அடுத்தது क्वेश्चन நம்பர் 70 ல சி ப்ராப்ளம் கமிங் फ्रॉम கார்பonyl காம்பவுண்ட். புரியுதா? This is what question number. Okay. So all together இந்த லெசன் நீங்க 14 மார்க் எதிர்பார்க்கலாம். ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின் நேம் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் அது மெக்கானிசம் தான். That is only mechanism question. And ஒரு 5 மார்க் கொஸ்டின் that is question number 70 ல C that is carbonyl compound. மொத்தமா நீங்க இந்த எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கலாம்? 14 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேயா? சரி. Now what is carbonyl compound? Any idea about carbonyl? Carbonyl compound னா என்ன? See, carbon and onyl. So carbon இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் பேர் என்னது? கார்போனைல் காம்பவுண்ட். கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கார்பன் as well as ஆக்சிஜன், கார்பன் as well as ஆக்சிஜன் இது ரெண்டுமே இருக்குது பேர் தான் என்னது? கார்போனைல் காம்பவுண்ட். ஓகேயா? சரி. அப்ப எதெல்லாம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் வரும்? ஆல்டிஹைட்ஸ் and ketones will come under கார்போனைல் கேட்டகரி. ஆல்டிஹைட்ஸ் என்ன சார் ஃபார்முலா? இப்போ CH double bond O இது பேர் என்னது? ஆல்டிஹைடு. கீட்டோன் என்ன ஃபார்முலா? R C double bond O. Okay, C double bond O, that is called ketone. அப்போ ஆல்டிஹைடுல CHO, கீட்டோன்ல CO. ரெண்டுமே கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. So these two will come under carbonyl category. Which one? Aldehydes and ketones will come under carbonyl category. கார்பனைல்ல ஆல்டிஹைடையும் சொல்லலாம், கீட்டோனையும் சொல்லலாம். என்னென்ன? ஒரு ஆல்டிஹைடுன்னு. சரி. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆல்டிஹைட்ல பாத்தீங்கன்னா CHO இருக்கு, கீட்டோன்ல CO மட்டும்தான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு. எதுல? ஆல்டிஹைடுல. ஓகேயா? So aldehydes and ketones both are will come under carbonyl category. What is the difference? Aldehydes have one extra hydrogen, but ketone there is no hydrogen. Okay யா? இப்போ aldehyde வந்து மிடில்ல இருக்கு இல்லையா? இப்போ aldehyde நீங்க சிம்பிளா சொல்லிடலாம். CHO சிம்பிளா சொல்லிடுவீங்க. aldehyde ஆக்சிடைஸ் ஆனா என்ன கொடுக்கும்? ரெடியூஸ் ஆனா என்ன கொடுக்கும்? நம்ம previous செஷன்ல படிச்சோம் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்லயே. இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஃபுல் நம்ம எப்படி என்ன படிக்க போறோம்னா how to prepare these ketones, aldehydes and mechanisms like aldol condensation reaction, Cannizzaro reaction and Claisen reaction இந்த மாதிரி தான் ஃபுல்லா படிக்க போறோம். சரி. இப்போ ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடேஷன் என்ன கொடுக்கும்? நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பிரைமரி ஆல்கஹால் undergoes oxidation reaction, it gives aldehyde. Aldehyde again undergoes oxidation reaction, carboxylic acid is the product. அப்போ ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட கொடுக்கும். அதே ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கொடுக்கும். இல்லையா? இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், திஸ் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. சோ ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும், ரெடியூஸ் ஆச்சுன்னா இது பிரைமரி ஆல்கஹால கொடுக்கும். ஓகே. பிரைமரி ஆல் CH3 போட்டுருங்க, CH3OH கொடுக்கும். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கும்போது கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2,
ஆனா இங்க -2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ஆல்கஹால்ல -2, இங்க +2. இப்போ ரெண்டுக்கு இன்பிட்வீன் இருக்கிறது பேர் தான் என்னது? ஆல்டிஹைட்ஸ். ஓகேயா? சரி. இப்போ பார்த்துட்டோம் ஆல்டிஹைட்னா என்ன? CHO குரூப் இருக்குன்னு பார்த்தோம். கீட்டோன்னா CO குரூப் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இதுல என்ன ஆட் பண்ண போறேன்னா நான் ஒரு மெத்தில் குரூப்பை ஆட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3CHO. இங்க நான் ரெண்டு பக்கமும் ஒரு மெத்தில் ஆட் பண்ண போறேன். so that CH3COCH3. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அசிட்டால்டிஹைடு. Acetaldehyde, that is called acetone. Okay, actually என்ன வரணும்? R group இருக்கணும். Okay, so CH3CHO namely acetaldehyde, CH3COCH3 namely acetone. காமனா ஃபார்ம் என்ன சொல்லுவீங்க? RCHO, RCO, R dash சொல்லலாம். சரி, இது வந்து ரெண்டுமே சேமா தான் இருக்க முடியுமா? இது வந்து R மெத்தில் மட்டும் இருக்க முடியுமா? ஹைட்ரஜன் ஆல்சோ பாசிபிள். அப்போ R வந்து R டேஷா இருக்கலாம், இல்ல ஹைட்ரஜனா கூட இருக்கலாம். இந்த பிளஸ் ஆஃப் மெத்தில் நீங்க ஹைட்ரஜன் போட்டீங்கன்னா HCHO வந்துடும். இதுக்கு நேம் இஸ் ஃபார்மால்டிஹைடு. இப்போ காமன் ஃபார்முலா RCHO. Rங்கிறது அல்கைல் குரூப், Rங்கிறது அல்கைல், R may be alkyl or aryl, sometimes hydrogen also. Okay, sometimes you can put R-alkyl also. What do you mean R-alkyl group? R-alkyl na enna? Alkyl and R mean aromatic group. Aromatic irukano, alkyl irukano. For example, benzyl group C6H5 CH2 is example of R-alkyl. R-alkyl. Okay, so in aldehyde we are going to add R-alkyl group. In the CH5 CH2 la நான் CH2 add பண்ணிட்டேன். இது பேர் என்ன சொல்லலாம் அப்போ? Okay, what's the name of the compound? Phenyl acetaldehyde. This is not the phenyl. Actually acetaldehyde சொன்னா CH3CHO. ஒரு hydrogen atom is replaced by ஒரு phenyl group. அப்ப என்ன நேம் சொல்லலாம்? Phenyl acetaldehyde. ஓகே, phenyl acetaldehyde. அப்ப கார்போனில் காம்பவுண்ட்னா என்ன? கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வரணும், அதே பேர் தான் கார்போனில் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஆல்டிஹைடும் கீட்டோன்ல தான் கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் both are will come under கார்போனில் கேட்டகரி. இப்போ ஆல்டிஹைடு பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு. ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும், ரெடியூஸ் ஆச்சுன்னா கீட்டோன் கொடுக்கும். அந்த ஆறுங்கிறது என்ன? ஆர் மேபி அல்கைல் ஆர் அரைல் ஆர் அரல்கைல், சம்டைம் ஹைட்ரஜன் ஆல்சோ. சரியா? அப்ப நீங்க H போட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம் என்ன வரும்? அசிட்டால்டி மெத்தில் போட்டீங்கன்னா அசிட்டால்டைடு வரும், கீட்டோனுக்கு அசிட்டோன் வரும். சப்போஸ் நீங்க H போட்டீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு. நாட் ஓன்லி அல்கைல், ஈவன் அரல்கைல் ஆல்சோ பாசிபிள். அரல்கைல் சொன்னீங்கன்னா phenyl acetaldehyde is the product. இந்த பேரு phenyl acetaldehyde. Now we will discuss nomenclature of carbonyl compounds. Okay, commonly organic compounds will give two types of name. One is the common name, another one is IUPAC name. What is IUPAC? International Union of Pure and Applied Chemistry. International Union of Pure and Applied Chemistry. So likewise for carbonyl compounds also we are going to give two types of name. One is common name, another one is IUPAC name. First one is the formula. Common name, IUPAC name. Okay,
First one is the simplest aldehyde, namely HCHO. So common name should be end with aldehyde. Okay, so this is named as formaldehyde. IUPAC name, a rule is start with respective alkyl group, respective alkane, end with Al because aldehyde Al. In suffix you have to add Al. So this compound is considered only ஒரு கார்பன் இருக்கு, ஒரு கார்பன் உள்ள ஹைட்ரோகார்பனுக்கு என்ன பேர் தெரியுமா? மீத்தேன். எஸ், ஒரு கார்பன் உள்ள ஹைட்ரோகார்பனுக்கு பேர் என்னது? மீத்தேன். ஓகே, என்ன ஆட் பண்ண சொன்ன ஆல்டிஹைட்னா ஃபங்க்ஷனல் குரூப் சஃபிக்ஸ்ல Al ஆட் பண்ணனும். அப்போ இங்க AE both are vowels, so you have to cut the E. Let the correct name methanol, METHANAL, methanol. It's the correct IUPAC name. Very same thing for acetaldehyde, CH3CHO. What's the common name? Acetaldehyde. Acetaldehyde is the common name. What about IUPAC name? எத்தனை கார்பன் இருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பன் இருந்தா அந்த கார்பனையும் கவுண்ட் பண்ணிக்கணும். சோ 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் உள்ள சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கு என்ன பேரு? ஈத்தேன். அப்ப ஈத்தேன் எழுதுங்க. ஆல்டிஹைட் இஸ் தி ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப எப்படி முடிக்கணும்? Al னு முடிக்கணும். 2 வவல்ஸ் பக்கத்துல வருமா? வராது. ஈ கட் பண்ணுங்க. சோ எத்தனால் இஸ் தி IUPAC நேம். Al. OL போட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாம் மாறி போயிடும். OL போட்டீங்கன்னா that is ஆல்கஹால் இஸ் தி ஃபங்க்ஷனல் குரூப். only one letter எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க OL போட்டீங்கன்னா ஆல்கஹால் ஆயிரும். Al போட்டா மட்டும் தான் ஆல்டிஹைட். ஓகே, then after formaldehyde acetaldehyde, இதுக்கு என்ன நேம் சொல்லலாம்? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு CH ல 2 மெத்தில் தான், அது பேர் ஐசோ. சரி, ஐசோ. எங்க எல்லாம் நீங்க ஐசோ கொடுக்குறீங்களோ you have to count all the carbon atoms. அப்ப ஐசோ கொடுத்தாச்சு, எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன். அப்ப 4 கார்பன் உள்ள ஹைட்ரோகார்பனுக்கு என்ன பேரு? பியூட்டேன். காமன் நேம் எப்படி முடிக்கணும்? ஆல்டிஹைட்னு முடிக்கணும். so that isobutyraldehyde is the common name. isobutyraldehyde. அப்ப IUPAC எப்படி கொடுக்கலாம்? IUPAC நேமுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நம்பர் கொடுக்கணும். you have to select first a parent chain. parent chainக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? that must be longest chain. number of carbon அதிகமா இருக்கணும். அந்த parent chainல உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அப்ப இதை எடுத்தோம்னா, இப்ப இத parent chain எடுத்தோம்னா 3 கார்பன் இருக்கு, ஓகே, பட் ஃபங்க்ஷனல் குரூப் அதுல ஜாயின் ஆகலையே. அப்போ better you can select this is a parent chain. இல்ல 3 கார்பன் இருக்கு. சரி, 3 கார்பன் ஓகே. ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப எப்படி நேம் சொல்லலாம்? 2 மெத்தில். இது பேர் என்னது? ப்ரோபனால். so correct name is 2 methyl propanol is the correct IUPAC name. so செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, அதனால 2 மெத்தில். 3 கார்பன் தான் ப்ரோபேன், ஆல்டிஹைட் தான் Al, so 2 methyl propanol. Al. 2 methyl propanol is the IUPAC name. After that, இந்த மாதிரி ஸ்பெஷல் காம்பவுண்ட் இருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CHO. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரோலின். அக்ரோலின் ஸ்பெஷல் நேம். வாட் அபவுட் IUPAC name of this compound? சரி, ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஆஃப்டர் செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு.
மொத்தமே 3 கார்பன் இருக்கு. சோ ப்ரோபேன். டபுள் பாண்ட் இருந்தா ப்ரோபீன், ENE. எங்க டபுள் பாண்ட் இருக்கு? ஆஃப்டர் செகண்ட் கார்பன். சோ 2 ப்ரோபீன். ஆல்டிஹைட் இருக்குதே. அப்ப ஆல்டிஹைட் இருந்தா AL னு முடிக்கணும். சோ தட் 2 ப்ரோபீனல். 2 propene AL. 2 propenal is a UPAC name. Okay. Now இதுக்கு பேரு புரோட்டோனால்டிகைடு. புரோட்டோனால்டிகைடு is the correct common name. அப்ப IUPAC name எப்படி சொல்லலாம்? Like this. சைடு சைடு தான் இருக்கு. நம்பர் கொடுங்க. 1 2 3 4. மொத்தம் 4 கார்பன் இருக்கு. சோ பியூட்டேன். ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. சோ பியூட்டீன். எங்க டபுள் பாண்ட் இருக்கு? ஆஃப்டர் தி செகண்ட் கார்பன். சோ 2 பியூட்டீன். ஆல்டிஹைட் இருக்கு. சோ 2 பியூட்டீனல். Two butenal is the correct IUPAC name. சரி இப்ப அரோமேட்டிக் பார்க்கலாமே. இப்ப அரோமேட்டிக் பாத்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங்ல ஒரு மெத்தில் குரூப் இருந்தது, ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு என்ன நேம் இருக்கலாம்? பென்சால்டிஹைடு. ஓகே. IUPAC name is a phenyl. ஒரு கார்பன்னா மீத்தேன், ஆல்டிஹைட்னா AL. சோ phenyl methanol. Phenyl methanol is the correct IUPAC name. Likewise, C6H5 CH double bond CH bond CHO. The common name is some special name, namely cinnamaldehyde. Cinnamaldehyde. Okay, cinnamaldehyde. அப்ப IUPAC எப்படி நேம் வைக்கலாம்? நம்பர் கொடுங்க. 1 2 3. ஓகே. 3 ல ஒரு ஃபினைல் இருக்கு. 3 ஃபினைல். அப்போ 3 ல ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. 3 ஃபினைல். இப்ப நேம் கொடுத்தாச்சு, இத மறந்துருங்க. 3 ஃபினைல் மறந்துருங்க. இதுக்கு நேம் கொடுப்பீங்க. இது காமன் தானே இது. one hydrogen atom is replaced with phenyl group. அப்ப இதுக்கு நேம் என்ன கொடுத்திருக்கோம்? 2 propenal. because 3 கார்பன் இருக்கு. propane. டபுள் பாண்ட் இருக்கு. propene. எங்க இருக்கு டபுள் பாண்ட்? after the second carbon. so 2 propenal. so 3 phenyl 2 propenal. the correct IUPAC name. cinnamaldehyde என்ன IUPAC name? 3 phenyl 2 propenal. இப்போ அடுத்து பார்க்க போறது வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் தட் நேம்ட் அஸ் ஆல்டால். ஆல்டாலுக்கு என்ன IUPAC நேம்? ஆல்டால் பாத்தீங்கன்னா CH3 CHOH CH2 CHO is named as aldol. Okay, the common name is aldol. சரி சார், இப்போ IUPAC எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் கொடுங்க. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும், அப்படிதானே? இப்போ இதான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ 1 2 3 4. 3ல என்ன இருக்கு? ஹைட்ராக்சி இருக்கு. சோ 3 ஹைட்ராக்சி. இது இல்லம்மா 3 ஹைட்ராக்சி. ஓகே. அது எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் உள்ள ஹைட்ரோ கார்பனுக்கு பேரு பியூட்டேன். ஆல்டிஹைட் இருக்குது. அப்ப எப்படி முடிக்கணும்? பியூட்டனல். so 3 hydroxy butanol is the IUPAC name. one mark கேட்டிருக்காங்க அடிக்கடி. the IUPAC name of aldol is what? 1 markல வரும். 3 hydroxy butanol. 3 hydroxy butanol is the IUPAC name of aldol. அப்போ
காமன் நேம் எப்படி முடிக்கணும்? ஆல்டிஹைட்னு முடிக்கணும். ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஆல்கைல் குரூப். IUPAC னு பாத்தீங்கன்னா எப்படி முடிக்கணும் சஃபிக்ஸ்ல? AL indicate aldehydes. AL indicate aldehydes. Okay. The next one is we'll go to ketones.